எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் உண்மையான அன்பு எல்லோருக்குமே கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அது மீனராசிக்காரங்க நீங்கள் தாங்க. அதுவும் குரு பகவான் இந்த ராசி ஆட்சி செய்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு அறிவு திறமை, ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம், நல்ல ஒரு ஞானம் கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் இருந்த குழந்தைகள் பாருங்களேன், நல்ல ஒரு புத்திசாலி குழந்தைங்களா இருப்பாங்க. சொல்கிற விஷயத்தை அப்படியே கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. சொன்ன பேச்சு அப்படியே தவறாமல் கேட்பாங்க. மற்றவங்க மீது அன்பு செலுத்துறதுல உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால மன மகிழ்ச்சியை பரிபூர்ணமாக பெறுவீங்க நீங்கள். குரு பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம், ஆன்மீக சிந்தனை, இந்த கனவு காண்டக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனாலும் பாருங்களேன், ஒரு சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதை இப்படிலாம் செஞ்சுருக்கலாம், இன்னும் எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே எளிதில் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இந்த குழப்பம் மட்டும் அடிக்கடி உங்களை ஆட்சி செய்யுது. இந்த குழப்பமான சூழலை மட்டும் தவிர்த்துடுங்க, மற்றது எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லோருக்கும் ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்கள. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கிரகம் இப்போ எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன விஷயம்லாம் நல்லா தான் நடக்கும். அதாவது சுப பலன் என்ன, அசுப பலன் என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பதிவில் முழுசாக பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீனராசியில் இருக்கிறவங்க உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. எங்கே இருந்தாலும் ஜாதக கணிப்பை எளிய வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வார அமைப்பை வச்சு நம்ம இவ்வளோ தெளிவாக பேசும் பொழுது உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு உயர்வுக்கு வரலாம் இல்லையா? அதுக்கு பயன்பெறும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீனராசிக்காரங்க பொதுவாக குரு பகவான் ஆட்சி செய்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே கட்டி காக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் திரும்பி வந்து கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அதே போல் எதிர்பார்ப்பில்லாத உண்மையான அன்பை எல்லோருக்கும் காட்டுவீங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா மற்றவங்களோட பேச்சு கொஞ்சம் மற்றவங்கள காயப்படுத்தாமல் இனிமையானது தான் இருக்கும். அதுவும் நீங்கள் பாருங்கள், கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருப்பீங்க. அதே போல் தான் மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பீங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி நேர்மையை தவிர்த்து அந்த மீனராசிக்காரங்க அவங்க நண்பர்களை கூட வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நீதி நேர்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவீங்க. அது இல்லை அப்படின்னா அந்த நபர்கிட்டேருந்து இவங்க விட்டு விலகி கூட வந்துடுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்களேன். இது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் வர வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பெருமாளின் அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு தரும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நீங்கள் நினச்சது நல்லது கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முதல்ல சொல்லிக்கிறோம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வார அமைப்பு பார்க்கும் பொழுது கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அது கூடவே குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கார். அயன சயன போகஸ்தானத்தில் பார்த்தா இந்த சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4-5 கிரகத்தோட சேர்க்கையுமே ஒரே இடத்துல இருக்குது. சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6 கிரகங்க. 6 கிரக சேர்க்கையும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்புகள் உங்களுக்கு பாருங்களேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதை பெற முடியும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு தன்னிறைவு உண்டாகக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி பாருங்கள், குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கு கூட ஒரு சிலருக்குலாம் இழப்பீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட முயற்சிகள் இப்போது சித்திக்கும், அதாவது பழிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக ஏதாவது வீட்டை பார்த்து வச்சுருப்பீங்க, வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வாய்ப்பு தள்ளி போயிருக்கும். இப்போ இந்த வாய்ப்பு தானாக அவங்கள தேடி வரும். ஒரு சில மீனராசிக்காரங்களாம் வச்சுருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உபரி வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தாராளமாக செலவு செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பொருட்களை வாங்கணும், வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும், பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாமே வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு. அதே போல் பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா கடுமையாக உழைக்கணுங்க. உழைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உயர்வு ஏற்படும். நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவுமே தானாக வராது. உழைச்சா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, அதை வச்சு பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. தாய் வழி சொத்து கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. உபரி வருமானம் கிடைக்கிறதுனால செலவு செய்கிறதுல சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குங்க. இது ரொம்பவும் நல்லது. பங்கு சந்தை ஆதாயம் கூட சேமிப்பை கொடுக்கும். தாய் தந்தை சகோதரிகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் உங்களை விட்டு விலகுது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடக்கும். வீட்லேயுமே இது வரைக்கும் உங்கள் சொல்படி கேட்டு நடக்காதவங்க உங்கள் சொல்ல கேட்டு நடந்துப்பாங்க. சொல்படி உங்கள் பிள்ளைங்க கேட்டு நடக்கும். இதுவே மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் நினச்ச இடமாற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு மன நிறைவை தருது. விண்ணப்பித்த அரசு உத்தியோகம் தொடர்பாக நல்ல செய்தி உங்களை தேடி வருதுங்க. அதே போல் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்குமே வாய்ப்பு இருக்குது. புத்திர பாக்கியம், வாரிசு உருவாக்கம் உண்டாக போகுது. ஆலய தரிசனமும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் இப்போ கிடைக்கும் பாருங்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற தினமும் நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாங்க. சகல ஐஸ்வர்யங்களும் விநாயகரின் அருளால் நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் எல்லாமே நல்லதாக நடக்கும் பொழுது தேவையில்லாமல் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் பாருங்கள் திடீர் கோபத்தை உண்டாக்கும். தேவையிட்டாத வீண் செலவும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பண வருமானம் நல்லா இருக்கிறதுனால நிறைய விஷயத்த வாங்குவீங்க, செலவு பண்ணுவீங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதில் தேவையில்லாத செலவு நிறைய வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் செலவு பண்ணும்போது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். குழப்பம் ஏற்பட்டால் தெளிவாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். கோபத்தை தவிர்க்க பாருங்கள். இது 3ம் நல்லது. ஆன்மீகத்தில் என்ன கொஞ்சம் அதிகரிக்கும். விருப்பமான நபரை சந்திக்கிறதுனால மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் கூட இழுபறியாக இருந்த நிலை இப்போ மாறுது. திட்டமிட்டு செயல்படுங்க. இப்படி திட்டமிட்டு செயல்பட்டால் தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை இந்த வாரம் பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், வேலையில் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். பணி சுமை அதிகமாக இருக்கும். பணி சுமையும் வீண் அலைச்சலும் இப்பயுமே கொஞ்சம் உண்டாகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையால் மேல் அதிகாரி கொஞ்சம் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரி இருக்குது. கவனமாக செய்யுங்க. உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்கிறது நல்லது. குடும்ப உறவுகள்லையுமே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் ஏதாவது விவாதம் பண்ணாதீங்க. சில்லறை சண்டை வரவுமே வாய்ப்பு இருக்குது. இதனால் மன வருத்தம் வரலாம். கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது தானே. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு இப்போ ஒன்று நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். வெளிநாடு பயணம் நல்லபடியாக அமையும். உங்கள் நண்பர்கள்கிட்ட பாருங்கள், உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்து கொஞ்சம் கோவப்படாமல் அவங்கக்கிட்ட பழகிறது நல்லது. அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ உங்களை விட்டு விலகுது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுப்போடு செயல்படுங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சக கலைஞர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தருது. கடனும் குறையுது. மாணவ மாணவிக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் நீங்கள் இப்போ பெறலாம். இந்த ஞாபக மறதி வரவுமே வாய்ப்பு இருக்குங்க. அது பெருசாக கெடுதிலாம் இல்லை. கொஞ்சம் கவனமாக எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு பொருள் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. நண்பர்கள் உங்களை ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. அடுத்து உத்திராடதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது வேகத்தை குறைச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் உத்திராடதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெருசாக கெடுதி எதுவும் இல்லை. சின்ன சின்னதாக மருத்துவ செலவு வரும். அது கவனமாக இருந்தாலும் தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. நிம்மதியும் ஒற்றுமையும் தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. முயற்சிகளில் சில தடை வரலாம். எதிர்நீச்சல் போட்டாச்சும் முன்னேறிடுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் மற்றவங்கள நம்பி முன்ஜாமீன் போடுறத தவிர்க்க பாருங்கள். இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி முல்லை மலர் சாட்சி வழிபடுவதால் செல்வ சேர்க்கையை நீங்கள் பெறுவீங்க. கல்வியிலுமே வெற்றி நிலையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை நீங்கள்
வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாடை செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளில் ஒன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.